Hi friends, welcome to SPPR YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் சாட்ஸ் பார்ப்போம். வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 2 ஆனியன், 2 எக். அதுக்கப்புறம் மறக்காம பிரெட் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ட். இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை வந்து இதுக்குள்ளே உடச்சி ஊற்றி உப்பு மிளகா பொடி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேரலாக அடுப்பில் வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அது சீக்கிரமாக காஞ்சிடும். நம்ம உடச்சி வச்சுக்கோங்க. மிளகா பொடி, உப்பையும் தேவையான அளவு போட்டுட்டு கலச்சி விடுவோம். என் தம்பி கலக்கலாமா? தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நம்ம ஊற்றியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் இதுக்குள்ளே போட்டு பொன்னிறமாக வர மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உப்பும் மிளகா பொடியும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம இப்போ வந்து தோசைக்கல்ல ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பாயில் வேணும்னா ஃபுல் பாயில் போட்டுக்கோங்க, இல்லை ஹாஃப் பாயில் மாதிரி வேணுமா ஹாஃப் பாயில் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஃபுல் பாயில் மாதிரி தான் வேணும், அதனால தான் நான் ஃபுல் பாயில் மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் முட்டையை. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் இது மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம வந்து முட்டையை 2ஆ வெட்டிக்கலாம். ஏன்னா நம்மளால அப்படியே சாப்பிட முடியாது ஃபுல் பிரெட்டையும், அதனால முட்டையை நம்ம 2ஆ வெட்டிக்கலாம். முட்டையை ஈக்குவல் ஹாஃப்ஸாக 2 வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ஒரு பிரெட்டை வச்சுக்கலாம். நம்ம ஸ்மாஷ் பண்ண ஆனியனும் அதுக்கப்புறம் டொமேட்டோவே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முட்டையை ஒரு ஹாஃப் இங்கே வச்சுக்கலாம். திரும்பியும் மேலே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணியும் இதையும் வச்சுக்கலாம். ஆனியனையும் நம்மளோட தக்காளியும் ஸ்மாஷ் பண்ண நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இன்னொரு ஹாஃப் எக்கை இது மேலே வச்சுட்டு நம்ம இனி கொஞ்சம் நம்மளோட ஸ்மாஷ் பண்ண இதை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட பிரெட் எடுத்து இது மேலே வச்சிட்டோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம போய் இது டேஸ்டியாக சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிடலாம். நல்லா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் SBPR சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.